நம்ம ஸ்டோரில் ஏன் நம்ம ஆஃபர்ஸே போகிறது கிடையாது, காம்போ ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போகிறதே கிடையாதுன்னா பிகாஸ் அது வந்துட்டு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எதுக்கு நான் வந்துட்டு காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு தேவையில்லாத ஒரு சப்ளிமெண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு புஷ் பண்ணும், ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா. அப்படிங்கிறதா என்னோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு காம்போ ஆஃபர் கொடுக்குறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யாருமே வந்துட்டு எந்த ஸ்டோர் ஓனருமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க அன்டில் அன்லெஸ் அவங்களுக்கு அது ஃப்ரீயாக வந்தால் மட்டும்தான். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டெட்ஃபாஸ்ட் கிரியேட்டின் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது வந்துட்டு பிராண்ட்ல இருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30 யூனிட்ஸ் 60 யூனிட்ஸ் நாங்கள் பை பண்ணோம்னா எங்களுக்கு வந்துட்டு கிரியேட்டின் இல்லை வேற ஏதாச்சும் ஃப்ரீபீஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு சேல் புஷ் பண்ணுறதுக்காக காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் போட்டு ஈவன் அதில் ஒரு 100 rupees கிடைச்சா கூட ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பை பண்ணுவீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃபர்ஸ்க்காக மட்டும் பை பண்ணுறீங்கன்னா அது வந்து வேஸ்ட் தான். உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் தேவையோ என்ன நீட் இருக்கோ அதை மட்டும் பை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் ஆஃபர்ஸ் போட்டு உங்கள் பல்ஸ் ஹை பண்ணி அது தேவையில்லாத சப்ளிமெண்ட்ஸ் வந்து வாங்க வைக்கிறாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.